பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, தகப்பன் தாயை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, தன் தகப்பன் தாயை கொள்ளையடித்து அவர்களை துரத்தி விடுகிறவன் லட்சியை உண்டாக்குகிற மகன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம லூக்கால கூட வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒரு மனுஷன் தன் குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடியே அவன் ஆசையை வாங்கி கொண்டு போகும் பொழுது அவனுக்கு என்ன சம்பவித்தது என்பதை நாம பார்க்கிறோம். கர்த்தர் அந்த காரியத்தை ஊமையாய் சொல்லுகிறான். தாய் தகப்பன் நமக்கு நல்ல சுதந்திரங்களை நமக்காக வைத்திருக்கிறார்கள். ஏற்ற வேலை வரும் பொழுது முடிவிலே அவர்களே அதை நமக்கு தருவாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே திருமணமான பிறகு அந்த சொத்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனை அநேகர் துன்பப்படுத்துகிறத நம்ம தினந்தோறும் நியூஸ் சேனல்ல பார்க்கிறோம். பாருங்க, நம்ம தாய் தகப்பன் நமக்காக எவ்வளவு நன்மை செய்தவங்க. அந்த சொத்தை அவங்க எடுத்துட்டா போயிடுவாங்க, நமக்கு நிச்சயமா தருவாங்க. ஆனா குறித்த காலம் வருகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம பெற்றுக்கொண்டா பாருங்க, ஒரு விஷயத்த சந்தோஷமா அவங்க கையில இருந்து வாங்கும் பொழுது அது எவ்வளவு பிளஸ்ஸிங்கா இருக்கும். அதே அவங்கள மனவேதனைப்படுத்தி அவங்க கிட்ட அந்த சொத்தை நம்ம பிடுங்கும் பொழுது அவங்க எவ்வளவு துக்கத்தோடு அதை நமக்கு கொடுப்பாங்க. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாதவங்களா கூட இருக்கலாம். உங்களுடைய நாட்கள் வரும் முன்னாடி உங்க தாய் தகப்பனுடைய சொத்துக்காக மாத்திரம் அவர்களை நேசிக்கிற மாதிரி சில காரியங்களை செய்து அவங்க கிட்ட வஞ்சனையா வாங்கிட்டீங்கன்னா பாருங்க, சொத்து மாத்திரம் இல்ல, அதோடு சேர்ந்து உங்களுக்கு சாபமும் வரும். என்னடா இவங்க சாபம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இந்த ஓமையும் லூக்கா புஸ்தகம் 15ல சொல்லியிருக்கிறார். சோ குறித்த வேலை வரும்பொழுது அவர்களே நமக்கு அது கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமா இருக்கும். சோ அதற்காக சொத்துக்காக தாய் தகப்பனை உபத்திரவப்படுத்தி மனவேதனைப்படுத்தாமல் இருக்கலாம். கர்த்தர் நம்மை அப்பொழுது ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.